இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான கைனகாலஜிஸ்டே இல்ல. அரசு மருத்துவமனை அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6 கைனகாலஜிஸ்டாவது இருக்கணும். ஆனா இங்க அப்படி கிடையாது, ஒரே கைனகாலஜிஸ்ட் தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 6ல இருந்து 12 பிரசவம் பார்க்கணும் அப்படின்னா அவங்க நைட் டியூட்டி பார்த்த டாக்டரை கூட திரும்பவும் டேல வந்து பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. அப்ப அந்த டாக்டருக்கும் ஓய்வு வேணும், அவங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம், அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம அந்த டாக்டர் போய் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, கரண்ட் இல்லாம ஒரு சிறுமிக்கு வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குறப்பே நமக்கு அப்படியே பதபதப்பா இருக்கு. அப்ப பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப ஏழைகளோட உயிர்கள்னா இவங்களுக்கு வந்து அவ்வளவு வந்து ஒரு அஜாக்கிரதையா போயிடுச்சா? மோடி அவர்கள் கொடுக்குற வளர்ச்சி திட்டத்துல எல்லாத்துலயுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் படத்தை போட்டு ஸ்டிக்கர், நீங்க இந்த மாதிரி மோடி ஐயா கொடுத்த திட்டத்தால நீங்க வந்து பெனிஃபிட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, ஐயோ இது மோடி கொடுத்ததுங்களா, எங்களுக்கு தெரியாத, நாங்க வந்து ஸ்டாலின் கொடுத்ததுல நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த 2026ல வந்து களம் வந்து எங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குன்னா, மக்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கையில கூட அவ்வளவு ஆர்வமா வந்து எங்களை பாஜக இணைகிறாங்க. மோடி அவர்கள் பேரை சொன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் மக்கள் கிட்ட இருக்கு. மோடி அவர்களால நிறைய பேர் இங்க பயனடைறாங்க, அவரோட திட்டங்கள் நிறைய மக்கள் கிட்ட போய் சேருது. நிறைய இன்ஸ்பைட் ஆஃப் இவர் ஸ்டிக்கர் ஸ்டாலின் நிறைய ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு. அவர் ஒட்டினது போகவே மக்களுக்கு தெரியற விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை வந்து மோடி அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால 26 எலெக்ஷன்கள் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு ஸ்கோரை வந்து கண்டிப்பா கொடுக்கும். 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவிலிருந்து திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள். மேம் வணக்கம் மேம், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேம். தமிழகத்துல நிறைய விஷயங்கள் பரபரப்பா பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் ஒரு அரசு மருத்துவமனையில் பன்னோக்கு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் கத்தி குத்துப்பட்ட விவகாரம் தொடர்ந்து மயிலாடுதுறையில பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் கைது செய்யப்படுறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி இன்னும் கொஞ்சம் கரெக்டா மக்கள் கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது முழுக்க இந்த அரசோட ஒரு நிர்வாக திறமையின்மையை தான் காட்டுது. ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கை இவங்களால சரியா பாத்துக்க முடியல, அதனாலதான் இந்த மாதிரி கத்து குத்து அப்புறம் மருத்துவர்கள் மீதான தாக்குதல் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இன்னொரு பக்கம் அந்த மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேசிக் ஃபெசிலிட்டியுமே கிடையாது. தொடர்ந்து நம்ம வந்து டெய்லியுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ வந்த மாதிரிதான் இருக்கு. அந்த ஒரு அரசு மருத்துவமனையில ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருக்கப்ப கரண்ட் இல்லாம டார்ச் வச்சுட்டுலாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி வீடியோ வருது. ஊசி கூட நீடில் வந்து யூஸ் பண்ணதே திரும்ப யூஸ் பண்ற மாதிரியா ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. இதே மாதிரி இந்த மயிலாடுதுறையில இந்த மகப்பேறு மருத்துவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 பிரசவத்துக்கு மேல பாத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கடைசியா ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க சர்ஜரி பண்ணிருக்காங்க. அந்த டெலிவரி அப்போ உறவினர்கள் வந்து சர்ஜரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து டாக்டர் வந்து இல்ல நார்மல் டெலிவரி பண்ணிடலாம்னு சொல்லி நார்மல் டெலிவரி பண்ணிருக்காங்க. பட் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பேபி இறந்து போயிருக்கு. சோ இதுக்கு வந்து டாக்டர் இது பண்ணி இவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. ஏன்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான கைனகாலஜிஸ்டே இல்ல. அரசு மருத்துவமனை அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6 கைனகாலஜிஸ்டாவது இருக்கணும். ஆனா இங்க அப்படி கிடையாது, ஒரே கைனகாலஜிஸ்ட் தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 6ல இருந்து 12 பிரசவம் பார்க்கணும் அப்படின்னா அவங்க நைட் டியூட்டி பார்த்த டாக்டரை கூட திரும்பவும் டேல வந்து பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. நீங்க நினைக்கலாம், ஒரு பிரசவங்கிறது வந்து அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடியதோ அதே அளவுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா அவங்க அந்த டைம் நின்று அவங்க ரொம்ப அக்யூரேட்டா நின்று பார்த்து அதை பண்ண வேண்டிய விஷயம். அப்ப அந்த டாக்டருக்கும் ஓய்வு வேணும், அவங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம், அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு ப்ராப்பரான தூக்கம் அவங்களுக்கு இருக்கணும். இதை பத்தின எந்த ஒரு யோசனையுமே இல்லாம ஒரு டாக்டர் ஹை லெவல் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னா அவங்களால இப்படி ப்ராப்பரா ட்ரீட் பண்ண முடியும்? இந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம அந்த டாக்டர் போய் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய ஹைஃபையான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அப்படின்னா கூட ஒரு டெலிவரியில வந்து கிரிட்டிக்கலான இது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க அந்த டாக்டருக்கு ப்ராப்பரான ஃபெசிலிட்டி கொடுக்கணும்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டருக்கு வந்து சரியான அளவுல போடலன்னு சொல்லிட்டு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சொல்லுது. அப்ப நீங்க என்னதான் பண்றீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்துறீங்க, அதுல ப்ராப்பரான டீச்சர்ஸ் கிடையாது. அதுல இப்ப பாருங்க ஒரு 10,000 ஆசிரியர்கள் வந்து போலி ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அதே போல நீங்க வந்து போக்குவரத்து துறை நடத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ப்ராப்பரா யாருக்கும் வந்து இது பண்றது இல்ல. ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் அந்த பகுதி நேரம் இருக்கவங்க எல்லாம் வந்து எங்களை பர்மனன்ட் ஆக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்க திரும்பினாலும் அரசோட இயந்திரம் வந்து அப்படியே முழுக்க வந்து கம்ப்ளீட்டா நிர்வாக திறமையின்மை, எதையுமே உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண தெரியல, எதையுமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியல. அதோட விளைவு என்னவோ எடுத்தோம் கவித்தோன்னு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு எல்லாரையுமே வந்து ஒரு கடுமையான அதிருப்தி. இந்த பக்கம் அதிகாரிகளும், அரசு அதிகாரிகள் எல்லாருமே, அரசு ஊழியர்கள் அனைவருமே வந்து ஒரு கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. அதே நேரத்துல பொதுமக்களும் வந்து
கடுமையான அவஸ்தைக்கு உள்ளாராங்க. ஏன்னா இங்க நிர்வாகம் சரியா நடந்தாதான் பொதுமக்கள் வந்து முடியும். இதுல ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னா ஏழை மக்கள். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறது யாரு? ஒரு ஹைஃபையா இருக்கிறவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்களா? ஏழை மக்கள் மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்கவங்க, லோ மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்ப அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போற ஏழை எளிய மக்களுக்கு தான் இந்த அநீதி இழைக்கப்படுது. ஏன்னா ஒரு படிச்சவன் வந்து தன்னோட பிள்ளைக்கு வந்து ஒரு கரண்ட் இல்லாம ஒரு சிறுமிக்கு வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குறப்பே நமக்கு அப்படியே பதப்பதப்பா இருக்கு. அப்ப பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப ஏழைகளோட உயிர்கள்னா இவங்களுக்கு வந்து அவ்வளவு வந்து ஒரு அஜாக்கிரதையா போயிடுச்சா? அப்ப ஏழைகள்னா அந்த பஸ்ல போறது ஏழைகள் தான். பஸ்ல பாத்தீங்கன்னா எப்ப டாப்ப கண்டுட்டு போகுமோ, எப்ப வீடு புடுங்கிட்டு ஓடுமோ, எப்ப சீட்டு கண்டு தெருவுல போய் விழுவுமோ, இப்படிதான் பயந்துகிட்டு அந்த பஸ்ல போக வேண்டியதா இருக்கு. மழை நேரத்துல இந்த நேத்து ஒரு இதுல போடுறாங்க, வைப்பரே வேலை செய்யல. வைப்பரே வேலை செய்யலாம் எப்படிங்க ஓட்டிட்டு போவாங்க? அதுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரோட உயிருக்கு அச்சுறுத்தலா இல்லையா அது? மழை இப்படி இப்ப கடுமையா பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப முன்னாடி வியூவே தெரியாது டிரைவருக்கு. எப்படி அவர் ஓட்டுவாரு? டிரைவரோட உயிருக்கும் பயம், அவரும் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓட்டணும். அவர் பின்னாடி உட்காந்துருக்க அத்தனை பயணிகளுக்கும் அது உயிர் அச்சுறுத்தல் தானே. அப்ப சாமானிய மக்களோட உயிர்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு கேவலமா இருக்கா? அப்ப இந்த அரசோட மெத்தன போக்குதான் வந்து இங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கு வந்து காரணமா இருக்கு. தொடர்ந்து பாக்குறோம், நாம் நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம் தமிழகத்துல. அதை தாண்டி கூட்டணிக்கான கணக்குகள் வந்து வேகமா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளாலும் மூவ் பண்ணப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சைலண்டாக இருந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இப்போ கொஞ்சம் கேள்விகளை முன்வைக்க தொடங்கியுள்ளார். நீங்க என்ன சொன்னீங்களே, நான் உங்களை கேள்வி கேட்டா ஏன் உங்க பையன் பதில் சொல்றாரு, அப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க பொம்மைய முதலமைச்சரா அப்படிங்கிற கேள்வியை முதலமைச்சரை நோக்கி வைக்கிறாரு. சோ எந்த மாதிரியான கணக்குகள் இங்க விழ தொடங்கி இருக்கு? அதிமுக மீண்டுமே வயலண்ட் மோடுக்கு மாறுறாங்களா? அவங்க என்னைக்குமே சைலண்ட் மோட்ல தானங்க இருக்காங்க. அவங்க தான் சொல்லிட்டாங்களே அவங்க எங்க பங்காளிகள் அப்படின்ட்டு. அதுலயே முடிஞ்சு போச்சுல. அவங்க திராவிட பங்காளிகள். நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த அரசு மருத்துவமனையில வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி குத்து நடந்திருக்கு. இதே திமுக எதிர்கட்சியா இருந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருக்கும். தமிழ்நாட்டுல மூளை முடுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும். மூளை முடுக்கெல்லாம் இதை பேசுற அளவுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்படியே மீடியால ஹாட் டாபிக்கா வச்சிருப்பாங்க. ஏடிஎம்கே என்ன பண்ணிட்டு இருக்கு? எவ்வளவு இஷ்யூஸ் எதுக்குமே அவங்க வந்து ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு அப்படியே நோகாம பார்த்து படிச்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி நோகாம வலிக்காம அவங்களை வந்து அவங்களோட பங்காளிகளுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு எதிர்கட்சியா அவங்க வந்து ஒரு நம்மளோட மக்கள் நம்மளை நம்பி இத்தனை வந்து நமக்கு சீட் கொடுத்துருக்காங்க, நம்ம எதிர்கட்சி தலைவரா இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அதுக்கான ஒரு தார்மீக பொறுப்புல செயல்படணும் அப்படிங்கிறது வந்து ஏடிஎம்கேவுக்கு நிச்சயமாவே கிடையாது. அவங்க அந்த வேலையை செய்யறதே இல்லை. அண்ணாமலை அவர்கள் தான், பாஜக தான் இங்க வந்து மக்களுக்கான ஒரு எதிர்கட்சியா வந்து செயல்பட்டு இருக்காங்க. மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறதாகட்டும். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அங்கிருந்து ட்வீட் போட்டிருக்கிறாரு, இது எவ்வளவு ஒரு தப்பான விஷயம், ஏன் இந்த மாதிரி நடக்குது அரசு மருத்துவமனையில அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மக்களுக்கான அரசா வந்து மக்களுக்கான இதா வந்து செயல்பட்டு இருக்கிறது வந்து பாஜக கட்சி தான் வந்து இங்க செயல்பட்டு இருக்கு. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பம், கன்ஃபியூஷன். இவர் ஒரு வார்த்தை, இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, வேலுமணி அதுக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இவர் ஜெயக்குமார் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்படி இவங்களுக்குள்ள வந்து அதாவது ஒரு கட்சினா ஒரு வாய்ஸ் இருக்கணும். இங்க இப்ப பல பேர் பேசுறாங்க. இப்ப பல தலைவர்கள் எல்லாரும் ஆளாளுக்கு தடி எடுத்தவங்கன்னா நகல்காரங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப எந்த காலத்திலுமே வந்து ஏடிஎம்கே வந்து இந்த 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான எதிர்கட்சியா எந்த வேலையுமே உருப்படியா செய்யல. அவங்க வந்து அப்படியே எப்படின்னா ஒண்ணு நீ இருக்கலாம் இல்ல நான் இருக்கலாம், ஆனா இங்க பாஜக வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் வந்துருச்சு. அவ்வளவுதான். நீங்க சமரசம்னு சொல்றீங்க, ஆனா இப்போ திராவிட பங்காளிகள்னு நீங்க விமர்சிக்கிற அதே அதிமுக கூட தான் நீங்களுமே கூட்டணியில இருந்தீங்க 2021. கூட்டணியில இருந்தவங்க நாங்க இல்லைன்னு சொல்ல கிடையாது. நாங்க கூட்டணியில இருந்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் இது பண்ணாங்கன்றதை நாங்க பாக்குறோம். நாங்க கூட்டணியிலேயே இருந்தாலுமே எங்க மக்களுக்கான பிரச்சனைகள், மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும் எல்லாத்தையுமே நாங்க முன்னெடுத்து வச்சிருந்தோம். ஆனா எப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு கீழே முழுக்க வந்து இந்த ஏடிஎம்கே வருதோ அப்ப வந்து அவரோட தொடர்ந்து அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்க, முழுக்க வந்து அவர் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும். எது கட்சிக்கு நல்லது, தன்னோட தொண்டர்களுக்கு என்னோட இது, மக்களுக்கு எதுன்றதை பார்க்காம தான் சொல்றதுதான் நடக்கணும் அப்படின்றதான் அவர் இது பண்றாரு. ஏன்னா எந்த ஒரு ஏடிஎம்கே தொண்டனும் கூட திமுகவை தன்னோட பங்காளின்னு சொல்லிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க இன்னும் இந்த இதுக்குள்ள எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான ஏடிஎம்கே தொண்டர்கள்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது கூட திமுக காரங்களுக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. இல்ல அவங்க வந்து திமுக காரங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கிறவங்க தான் ஏடிஎம்கே தொண்டர்கள். அப்படி இருக்கிறப்போ இவர் ஒரு சர்வசாதாரணமா வந்து திமுக வந்து எங்களுக்கு பங்காளிகள்னு சொல்றது, கோயம்புத்தூர் எலெக்ஷன்ல வந்து திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல அண்ணாமலை ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவோட ஓட்டு எல்லாமே வந்து திமுகவுக்கு போய் விழுந்தது. அதே போல இந்த விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தப்போ நாங்க தேர்தலே கலந்துக்கலன்னு ஒதுங்கிக்கிட்டு இவங்களோட ஓட்டு எல்லாத்தையும் அப்படியே அழுங்காம தூக்கி திமுக கொடுத்தது. இதெல்லாம் வந்து மக்கள் பார்க்காம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக தொண்டர்கள் கவனிக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்கள் வந்து இந்த தடவை பிஜேபியில உறுப்பினர் சேர்க்கல வந்து இணைஞ்சிருக்காங்க தெரியுங்களா? அப்ப கடுமையான அதிருப்தியில அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. அப்போ தன்னோட தொண்டர்களோட மனநிலை கூட என்னன்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமையிலதான் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து
அவர் இஷ்டத்துக்கு அவருக்கான இதுல வந்து முடிவு எடுத்துட்டு அவர் பண்ணிட்டு இருக்கிறார். தமிழகத்துல மேடம் எப்பவுமே ஒரு ஹீரோ ஒர்க்ஷிப்கான பிளேஸ் வந்து இருந்துட்டே இருக்கு. அது வந்து மதிமுக ஆரம்பிச்ச வைகோ, அப்போதைய வைகோ நடைப்பயணம் மேற்கொண்ட போதா இருக்கட்டும், இல்லைன்னா விஜயகாந்தா இருக்கட்டும், இல்லைன்னா அண்ணாமலையா இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் விஜய் அப்படிங்கிற புது வரவா இருக்கட்டும், நடிகர்ல இருந்து அரசியல்வாதி வரை, இந்த ஹீரோ ஒர்க்ஷிப்பை எந்த கட்சி அழகா கையாளுறாங்க? யாரு அந்த ரேஸ்ல முந்துவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? பொதுவா அரசியலுக்கு புதியவர்கள் வர்றது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும் மக்களுக்கு. அது இளைஞர்கள் நிறைய வந்து இதுல அரசியல்ல பங்கேற்கிற மாதிரி இருக்கிறவங்க வர்றது வரவேற்கக்கூடியது. ஆனா இவங்க என்ன மாதிரியான சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இவங்களோட கணக்கு என்ன அப்படின்னா, இந்த திராவிடம் அப்படின்றப்போ இந்த திமுகவை எதிர்த்துதான் எல்லா கட்சிகளுமே இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ இப்ப விஜய் அவர்கள் என்ன எடுக்கிறாரு அப்படின்னா, நான் தான் அடுத்து திமுகவே அப்படிங்கிற அளவுக்கு திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிறத தாண்டி நான் முழுக்க முழுக்க திமுகவோட சித்தாந்தத்தை எல்லாம் உள்வாங்கிக்கிறோம். ஆனா இங்க வந்து எங்களுக்கு வந்து வாரிசு அரசியல் கிடையாது, ஊழல் கிடையாது, குடும்ப அரசியல் கிடையாது அப்படின்றத முன்வைக்கிறாரு. மற்றபடி திமுகவோட சித்தாந்தம் முழுக்க முற்றும் அதை பேசுறாரு. இருமொழி கொள்கைன்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் இந்த நம்ம நீட்டுக்கு எதிர்த்து பேசுறாரு, ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி முழுக்க முழுக்க திமுகவோட சித்தாந்தத்தை வாங்கி இது பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இங்க சீமான் அவர்களோட அரசியலை வந்து அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் அதை இது பண்ணி தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்களையும் அட்ராக்ட் பண்றதுக்கு இது பண்றாரு. விஜய் அவர்களோட கொள்கை சித்தாந்தமே பாத்தீங்கன்னா ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி எல்லாத்துல இருந்து கொஞ்சம் 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 எடுத்து இந்த பக்கம் ஏடிஎம்கேல இருக்கவங்களுக்கு வந்து அண்ணாவை எடுத்திருக்கிறாரு, இந்த பக்கம் அம்பேத்கர் அவர்கள் எடுத்திருக்கிறாரு, இந்த பக்கம் வந்து பெரியார் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க, இந்த பக்கம் வந்து இவங்க அஞ்சலி அம்மாள், இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்புறம் முக்குளத்தோர் அவங்களோட இது பண்ணுங்கிறதுக்காக வேலுநாச்சியார் அவர்கள் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்துல இருந்து கொஞ்சம் 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 எடுத்து எல்லாரோட ஓட்டும் நமக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல வந்து அவர் பேசுறதெல்லாம் பண்றாரு. ஆனா நம்மளோடது வந்து இந்த மாநாட்டுக்கு இப்ப மக்கள் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். இது வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னா நிச்சயமா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு முதல் மாநாடு நடத்தினப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்ற மாதிரி டேட்டா கொடுத்தாங்க. ஆனா அவர் எந்த அளவுக்கு வந்து எலெக்ஷன்ல அவரால் சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிஞ்சுச்சு அப்படின்றது வந்து ஒரு நம்ம பார்த்தோம் கண்ணால். அப்போ எப்பவுமே ஒரு மாநாட்டுக்கு வந்து கூட்டம் வருது அப்படிங்க, அதுவும் நடிகர்கள் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு நடிகர் ஒரு இடத்துக்கு வராங்கன்னா அவரை போய் பார்த்துட்டு வருவோம், நேர்ல போய் அவரை பார்த்துட்டு வருவோமே அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வருது. நடிகைகளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நகை திறப்புக்கு, நகை கடை திறப்புக்கு, இல்லைன்னா வந்து ஏதாவது இது துணிக்கடைகள் திறப்புக்கு எல்லாம் வருவாங்க. லட்சக்கணக்கில் ரசிகர்கள் வந்து குமியுவாங்க. அப்ப அவங்களாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி. இப்போ விஜய் அவர்கள் இனி வந்து தன்னோட இந்த ஒரு எலெக்ஷன்ல 26 எலெக்ஷன்ல அவரோட ஓட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு போட்டு அவரோட பலத்தை வந்து அவர் நிரூபிக்கணும். அதுக்கு அவர் எந்த அளவுக்கு வந்து தமிழக அரசியல் களத்தை சரியா புரிஞ்சு வச்சுக்கிட்டு சரியா தன்னோட சித்தாந்தத்தை செதுக்கி எப்படி அவர் கூட்டணி அமைக்கிறாரு, எப்படி வியூகம் வகிக்கிறாரு, எப்படி மக்கள் பிரச்சனைக்காக களத்துல வந்து நிக்கிறாரு, இதெல்லாம் பொறுத்துதான் வந்து இனி வந்து 2026க்கான களம் வந்து 4 முனை போட்டியா இருக்குமா, 5 முனை போட்டியா இருக்குமா அப்படின்றத வந்து 2026 களம் நெருங்குகிறப்போ நமக்கு வந்து தெரியும். விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆது அர்ஜுனா தொடர்ந்து வந்து நிறைய கருத்துக்களை சொல்லி வந்தாரு. விஜய் சொன்ன மாதிரி ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத முதல்லயே அறிவுறுத்தினவர் அவர் தான். அவருடைய வீட்டில் இடி சோதனை, இதை எப்படி பாக்குறீங்க? இது பாஜகவினுடைய வேலையா அப்படின்னு பேசுறாங்க, வெளியில ஊடகங்கள்ல பேசுறாங்க. இது என்ன கணக்கு? அது எப்படி இடி வந்தாலே அது வந்து பாஜகவோட வேலை தாங்களா? ஏங்க யாரு, அதாவது இடி நீங்க நினைக்கிற மாதிரி இடி அப்படின்றது என்னன்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான கையில வந்து ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ் இல்லாம அவங்க வந்து வரவே மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ரொம்ப பக்காவா வாட்ச் பண்ணி எல்லாம் இது பண்ணி அவங்க கையில ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ் இருக்கு அப்படின்னா வருவாங்க. எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு தனியா இருக்குதோ, ஐடின்னு இருக்கோ, அது மாதிரி இடின்னு இருக்கோ, அவங்களுக்கான வேலைகள் அதுக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட். அது அவங்களோட வேலை வந்து மணி டிரான்ஸ்பர் வந்து வாட்ச் பண்றது. அது வந்து இடின்னு வரப்ப வந்து மணி லாண்டரிங் அப்படின்னு இருக்கான்றத அவங்க பார்ப்பாங்க. சோ அப்படி இருக்குங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா இடி வரும். அவங்களோட கடமையை செய்யறப்ப எதற்காக எல்லாத்துக்கும் வந்து ஒரு அரசியல் சாயத்தை பூசணும் அப்படின்றது வந்து இந்த திமுக உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு கேவலமான சித்தாந்தம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து யார் தப்பு செய்யறாங்களோ அவங்களுக்கு பண்ணணும்னா உடனே அங்க வந்து மதவாத சாயம் பூசுறது, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அங்க ஒரு ஜாதிய சாயத்தை பூசுறது, அதுக்கப்புறம் இல்லைன்னா இது வந்து பாஜகவோட சதி, இது வந்து பாசிசம்ங்கிறது அப்படின்றப்போ இது என்னன்னா நாட்டை குட்டிச்சவராக்குறதுக்கான வேலை. தப்பு யார் செஞ்சாலும் அங்க போலீஸ் வரும். நீ பண விஷயத்துல தப்பு பண்றியா, அங்க ஐடி ரைடு வரும். இல்ல நீ வந்து வெளிநாட்டுகளோட சேர்ந்து பண்றியா, அங்க இடி வரும். அது வந்து நேச்சுரல் ப்ராசஸ். அது செஞ்சாதானே கரெக்ட். அப்ப நீங்க இது பண்ணா உடனே பாஜகவோட கட்சியோட கிளை நிறுவனமா வந்து ஈடிங்கிறது அது வந்து ஒரு சுதந்திரமான தனி அமைப்புங்க அது. அப்ப நீங்க எப்படி ஒரு தேர்தல் கமிஷன் இருக்கோ அந்த மாதிரி ஈடிங்கிறது. அப்ப நீங்க வந்து இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, அப்ப இதே காங்கிரஸ் பீரியட்ல வந்து ஈடி எல்லாத்துக்குமே வந்து அந்த காங்கிரஸ் கட்சி தான் காரணம்ன்றதை ஒத்துப்பாங்களா? அவங்க ஏத்துக்குவாங்களா?
அப்ப இந்த மாதிரியான வாதங்கள் வைக்கிறத முதல்ல நிறுத்தணும். இன்னொன்னு வந்து ஆதவ அர்ஜுனா பேசுனது வந்து டிஎம்கேக்கு எதிராக தான் பேசினாரு. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, 4 வருஷம் ஒருத்தர் சினிமால நடிச்சுட்டு உடனே வந்துட்டாருன்னா அவருக்கு வந்து இது பண்ணிருவாங்களா அப்படிங்கறது வந்து உதயநிதி அவர்களை நேரடியா தாக்குனாரு. இப்ப நீங்க என்ன கேட்கணும், திமுக வந்து இவங்க வந்து போட்டு விட்டுருச்சா, திமுக போட்டு விட்டாங்களா, திமுக வந்து பாருங்க கூடவே கூட்டணியில இருந்தா கூட எய்த்து பேசுறதுனால அவருக்கு வந்து ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு அவங்கள கேள்வி கேட்கணும். அதை விட்டுவிட்டு நீங்க எதுக்கு எடுத்தாலும் பிஜேபின்னு எல்லாம் மேல இருக்க பார்த்துப்பானு எல்லா பள்ளியும் தூக்கி மேல இருக்கவங்க மேலே போட்டா என்ன அர்த்தம்? அது கூட்டணி கணக்குகள்ல களம் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் பாஜக எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை அதாவது மக்களுக்காக கொடுக்க போறாங்க? ஏன்னா இங்க வந்து புது வரவான விஜய் இருக்க, ஆல்ரெடி மக்கள் கிட்ட ஓரளவு செல்வாக்கு பெற்ற சீமான் இருக்க, அதிமுக வேகமா இன்னும் ஓட பயணிக்க ரேஸ்ல எல்லாரும் இருக்கும்போது பாஜக என்ன ஸ்பெஷலா செய்ய போறீங்க 2026 மக்களுக்காக? பாஜகவோட சித்தாந்தமே ஸ்பெஷல் தாங்க. நீங்க பாருங்க, இங்க இவங்க எல்லாரோட ஐடியாலஜியும் பாருங்க தேசியத்துக்கு எதிராக நிக்கிறாங்க. இந்த திமுக ஆகட்டும், அதிமுக அப்ப ஆகட்டும். தேசியம் பேசுற காங்கிரஸ் இருக்கே மேம், அதை விட்டுட்டு நாங்க ஏன் தேசியம் காங்கிரஸ் போய் பேசுற தேசியம் பேசுறாங்கன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்ட காங்கிரஸோட முடிஞ்சிருச்சு. காந்தியே சொல்லிட்டாரு காங்கிரஸை கலைச்சிருக்கான்னு, அதோட முடிஞ்சு போச்சு. எப்ப வந்து இந்த நேருவோட அவர்களோட குடும்பமும் இந்திரா காந்தி அவர்களும் சரி, இந்த இன்னைக்கு ராகுல் காந்தி இன்னைக்கு இருக்கிறது நேஷனல் காங்கிரஸ் கிடையாது, இந்திரா காங்கிரஸ் தான் இன்னைக்கு இருக்கு. காமராஜ் அவர்கள் இருந்தப்பே அதை கலைச்சிட்டாங்க. இப்ப இருக்கிறது இந்திரா காங்கிரஸ் கூட கிடையாது, இத்தாலி காங்கிரஸ். அது அவங்க முழுக்க முழுக்க தேசியத்துக்கு எதிராக நிக்கிறவங்க. அப்படி தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியா இருந்தா வெளிநாட்டுல போய் உட்காந்துட்டு ராகுல் காந்தி இந்தியாவை பத்தி கேவலமா பேசுவாரா? ஒரு தேசப்பட்டாளன் வந்து இந்த வேலையை செய்வாங்களா? முழுக்க முழுக்க காங்கிரஸோட வேலை வந்து பிரிவினைவாதமும் மக்களை வந்து துண்டாடுறது, இந்த தேசத்தை துண்டாடுறதா வந்து காங்கிரஸோட முழு அஜெண்டாவா இருக்கு. அப்ப காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சின்னு சொல்றதுக்கான தகுதியை இழந்துருச்சு. அதனால காங்கிரஸ் நாங்க கணக்கிலே எடுத்துக்கல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, இங்க நாம் தமிழர் கட்சினா அடுத்து விஜய் அவர்களும் அதுல சேர்றப்போ இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்து எல்லாருமே வந்து நாங்க வந்து தேசியத்துக்கு எதிராக இருப்போம். அதே மாதிரி தெய்வீக சித்தாந்தங்களை மாத்தி பேசுறது, அப்புறம் ஒன்றிய அரசுன்னு சொல்றது, நீட்டுக்கு எதிராக பேசுறது, இந்த மாதிரி எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. அது அப்போ நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, பாஜகவோட இது மட்டும் பாத்தீங்கன்னா தனி பாதை, இந்த ஒரு ராஜபாட்டுங்கிற மாதிரி தனி பாதை, எங்களோட தெளிவான சித்தாந்தம், நாங்க தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நோக்கி போறோம்னு. இந்த சித்தாந்தத்தை இங்க யாருமே பேசல. அப்போ அண்ணாமலை அவர்கள் பேசுற இந்த தேசிய கருத்துக்களாலையும் தெய்வீக கருத்துக்களாலையும் ஈர்க்கப்பட்டு இங்க இளைஞர்கள் வராங்க. அப்ப அவங்க எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகி போக மாட்டாங்க. அப்ப எங்களோட ரூட் ரொம்ப ரொம்ப கிளியர். இன்னொன்னு, இங்க இந்த மக்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல இந்த நாடாளுமன்ற தேர்தலே பாத்துக்கலாம் 18% வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்ப தமிழக மக்கள் வந்து மோடி அவர்களை வந்து ஒரு லஞ்சம் ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு வளர்ச்சிக்கான ஆட்சி அப்படிங்கறது வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் ஏத்திருக்காங்க. இன்ஸ்பைட் ஆஃப் இந்த டிஎம்கேவோட எவ்வளவோ ராங் ப்ரோபகண்டா, மோடி அவர்களை பத்தி எவ்வளவோ தப்பான விஷயங்களை சொல்லி நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா பாஜக உள்ள வந்துரும், பாஜக வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மக்களை ஒரு பயத்துக்கு ஆளாக்கி பதட்டத்துக்கு ஆளாக்கியே இவங்க வந்து ஓட்டு வாங்கணும்னு நினைச்ச இந்த காலகட்டத்திலயுமே மக்கள் வந்து இத்தனை சதவீதம் பேர் வந்து பாஜகவுக்கு மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ இங்க சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரியான முன்னெடுப்பு கொடுக்குறாரு, எந்த அளவுக்கு அவருக்கு வந்து தமிழக மக்கள் கிட்ட எவ்வளவு வரவேற்பு இருந்துச்சு, அவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே எவ்வளவு பேர் வந்து, ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சினிமா ஸ்டார் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்குலமுக்க ஒருத்தரோட பையன் கிடையாது, ஒரு பெரிய பிசினஸ் மேன் கிடையாது. ஆனா அவரை பார்க்கணுங்கிறதுக்காக எதுக்கு மக்கள் இவ்வளவு ஆகும்? நாங்க அந்த எண்ம கல்யாணத்துல சொன்னோமா, அண்ணாமலை அவர்களை பார்க்கணும், அண்ணாமலையை பார்க்கணும், ஏதாவது கிடைக்குமா, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, அங்கே வராரு நாங்க பார்க்க முடியுமா, அங்க வராரு நாங்க பார்க்க முடியுமா அப்படின்னு அவரை பார்க்கணும்னு அவ்வளவு ஆர்வம் தெரிவிக்கிறாங்க. அப்போ இந்த 2026 வந்து களம் வந்து எங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. மக்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கையில கூட அவ்வளவு ஆர்வமா வந்து எங்களை பாஜக இணைகிறாங்க. மோடி அவர்கள் பேரை சொன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் மக்கள் கிட்ட இருக்கு. மோடி அவர்களால நிறைய பேர் இங்க பயனடைறாங்க. அவரோட திட்டங்கள் நிறைய மக்கள் கிட்ட போய் சேருது. நிறைய இன்ஸ்பைட் ஆஃப் இவர் ஸ்டிக்கர் ஸ்டாலின் நிறைய ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு. அவர் ஒட்டினது போகவே மக்களுக்கு தெரியற விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை வந்து மோடி அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால 26 எலெக்ஷன்ங்கிறது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு ஸ்கோரை வந்து கண்டிப்பா கொடுக்கும். மேம், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. அதாவது நீங்க இப்போ வளர்ச்சி திட்டங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க மத்திய அரசுங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. என்றைக்காவது ஒரு நாள் பாஜகவினுடைய உறுப்பினராக, பாஜகவை சார்ந்த நிர்வாகியாக, என்னடா இது நம்ம இவ்வளவு செய்யறோம், மக்கள் கிட்ட போய் சொல்றோம், ஆனாலும் இன்னும் பாஜகவுக்கான வெறுப்புணர்வுக்கான அரசியல் வந்து இந்த இடத்துல தமிழகத்துல ஓப்பனாயே இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணதுண்டா? அந்த மாதிரியான ஒரு ப்ராபகண்டாவை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல, நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இங்க வந்து ஒருத்தவங்களை வந்து வருஷ கணக்குல ஸ்லோ பாய்சன் கொடுத்துக்கிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேஷண்ட, அவரை வந்து நம்ம ஒரே நாள்ல மாத்திரை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட முடியாது.
இங்க இந்த திராவிட கட்சிகள் வந்து இங்க கிட்டத்தட்ட 60 வருஷங்களுக்கு மேல இந்த மக்களை வந்து பேசி 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 மூலச்செலவு பண்ணி அவங்கள ஒரு குழப்ப நிலையில வச்சிருக்காங்க. அதுவும் இப்ப இந்த பாஜக 2014 வந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ற அலப்பறை அப்படிங்கிறது வந்து அவங்களால பொறுத்துக்க முடியல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எது நடந்தாலும் ஒரு விலைவாசி ஏங்க ஏறுதுன்னா அது தமிழ்நாடு அரசு ஒண்ணு என்ன சொல்றாங்க, அது பாஜகவாலதான், மோடியாலதான் இங்க விலைவாசி ஏறுது. இன்னைக்கு இந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, கார்பரேஷன் பைப்ல தண்ணி வரலன்னா மோடி தான் காரணம். ரோட்ல ஏன்னா தெரு ஏன் ஒழுங்கா போடல, ரோடு குண்டு குழியுமா இருக்குன்னா மோடி தான் காரணம். இந்த மாதிரி எல்லாம் இங்க நடக்கிற தப்பான விஷயங்கள் அத்தனைக்குமே மோடி தான் காரணம் அப்படிங்கிற ஒரு தப்பான பிம்பத்தை வந்து கட்டமைச்சுக்கிட்டே வராங்க. அப்போ நாங்க பாஜக நிர்வாகிகள் என்ன பண்றோம் அப்படின்னா, தொடர்ந்து மக்கள் கிட்ட போய் 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 இதெல்லாம் தப்பு, இது கிடையாது, இதுதான் சரியான விஷயங்கள். மோடி இன்னொரு விஷயம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் கொடுக்குற வளர்ச்சி திட்டத்துல எல்லாத்துலயுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் படத்தை போட்டு போட்டு ஸ்டிக்கர். அவர் கொடுக்குற எல்லாமே வந்து நிறைய பேர் இங்க பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க. நாங்க அவங்கள நேர்ல போய் பார்த்து, அம்மா நீங்க இந்த மாதிரி மோடி ஐயா கொடுத்த திட்டத்தால நீங்க வந்து பெனிஃபிட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, ஐயோ இது மோடி கொடுத்ததுங்களா, எங்களுக்கு தெரியாதே, நாங்க வந்து ஸ்டாலின் கொடுத்ததுல நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அங்க இருக்க திமுக நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருங்க, பாருங்க முதல்வர் தான் உங்களுக்கு எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ நாங்க தொடர்ந்து களத்துல போய் இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு வந்து ஒரு பேக் போன் மாதிரி. ஏன்னா தொடர்ந்து வந்து மோடி அவர்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத தினமும் மீடியாவை சந்திச்சு அவர் பேசுறப்ப எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறப்போ பரவலா நிறைய பேர்கிட்ட போய் அது சேருது. அப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க நேத்து அண்ணாமலை பேசுறப்ப கேட்டவங்க அது வந்து மோடி அவர் கொடுத்ததாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க வந்து ஸ்டாலின் கொடுத்ததுன்னு நினைச்சோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இது பண்றாங்க. அப்போ இப்ப கூட பாருங்க, அந்த பிஎம் ஓட ஸ்டைஃபன் ஸ்கீம் சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வருது. அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாம அதுல ஸ்கீம் பேர்லயே இருக்கு பிஎம் ஸ்டைஃபன்ஸ்னு, அதை வந்து போட்டு இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்களோட படத்தை போட்டு முதல்வர் அவர்களோட பெரிய திட்டம் அப்படி இப்படின்னு முதல்வர் அவர்கள் நாட்டு மக்களுக்காக இந்த மாணவர்களுக்காக எப்படி எல்லாம் சிந்திக்கிறோம் அப்படியே உருகி ஊத்தி வருது போடுறாங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி இவங்க அந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டிய எங்களோட சேலஞ்ச் அதுவாதான் இருக்கு. மக்கள் கிட்ட போயிட்டு ஒண்ணு கிடையாது, நீங்க அனுபவிக்கிற நலத்திட்டங்கள் எல்லாத்துலயுமே அந்த ஸ்டிக்கரை உரிச்சுட்டு உள்ள பாத்தீங்கன்னா அங்க வந்து மோடி ஐயாவோட பேர் இருக்கும், அது மோடி ஐயா கொடுக்குற ஸ்கீம் உங்களுக்கு. ஆனா இவங்க அதுக்கு மேல அழகா இவங்க திமுகன்னு சொல்லி இவங்க ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை உரிச்சு காமிச்சோம் அப்படின்னாவே வந்து மக்கள், பெரும்பான்மையான மக்கள், ஏன்னா நாங்க நிறைய எங்களுக்கு வந்து மகளிர் அணி சார்பா கொடுக்கறதே என்னன்னா, அந்த பெனிஃபிஷரிஸ போய் நேர்ல பாருங்க, அத அவங்கள போய் பார்த்து நீங்க இது பண்ணுங்கிறப்போ அப்ப நிறைய பெனிஃபிஷரிஸ்க்கு வந்து இதை கொடுத்தவர் மோடி அவர்கள் தான் அப்படின்றது வந்து நாங்க போய் பேசுறப்பதான் தெரியுது. அப்போ அது வந்து எங்களுக்கு வந்து மோடி ஐயா என்ன செஞ்சாருன்னு, ஏன்னா இங்க எதுவுமே செய்யாம வெட்டி வாய்ஜாவடால விட்டுட்டு போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டே வந்து காலத்தை தள்ளுறாங்க. ஆனா மோடி ஐயா அவர்கள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நாங்க நிகழ ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மனப்பாடமே பண்ண முடியாது, அது என்னதான் இருக்குன்றதே அந்த அதுக்குன்னு இருக்கிற பிரிவுல கேட்டாதான் நமக்கு தெரியும். அப்படி நாளுக்கு அந்த ஸ்கீம்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கு. அவ்வளவு ஸ்கீம்ஸ் வந்து பெனிஃபிஷரி ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு மோடி ஐயா அவர்கள். அப்போ அதை சரியான முறையில மக்கள் கிட்ட போய் சேர்க்கறதும் அதை செய்யறது மோடி ஐயா தான் சொன்னா மட்டுமே போதும். இங்க தமிழகம் வந்து பாஜகவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு களத்தை வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க தமிழக மக்கள். ரொம்ப நன்றி மேம். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் எங்க திட்டங்கள் இருக்கு, எங்களுக்கு அது போதும் மக்களை ரீச் பண்ண அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மேம். நன்றி, வணக்கம்.